சீஸ்ஃபயர் 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 சூப்பர். எல்லா இடங்களிலுமே சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகள் போட்ட சண்டை எத்தனை நாடுகள் தலை தெரித்து ஓடினார்கள் தெரியுமா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது திறக்கப்படாமல் போனதால் எல்லா நாடுகளுக்குமே பொருளாதார சிக்கல். யூரோப்புக்கு புதுசாக ஒரு சிக்கல் வந்திருக்கான். அங்கெல்லாம் ஜெட் ஃபியூல் அப்படிங்கிறது இன்னும் 6 வாரத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற பகீர் தகவலை வெளியிடுகிறார்கள். இப்போந்தான் கொஞ்சம் ரிலாக்ஸான செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. எஸ், லெபனன் மற்றும் இஸ்ரேல் அங்கே போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமாக நடந்திருக்கிறது. வெறும் 10 தினங்கள். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர் நிறுத்தம் 2 வாரங்கள். இதுக்கு நடுவில் சிரியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூகே, இந்தியா, பாகிஸ்தான், துருக்கி இவங்க எல்லாருமே அவங்களுடைய காய் நகரத்தில் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ சீஸ்ஃபயர் உருவாகி இருக்கிறது. சூப்பராக க்ரூட் ஆயிலினுடைய விலை கம்மியாகிட்டு இருக்குது. தங்கத்துக்கான விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட் அடுத்த கட்டமாக போகுது. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு அப்டேட்டில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். லெபனனில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் கடைசி பிரச்சனையாக பார்க்கப்பட்டது இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா பிரச்சனையில். ஏன்னா லெபனனில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா எங்களுடைய ரத்தம். அவங்கள அடிக்கிறதும் எங்களை அடிக்கிறதும் ஒன்று தான். ஸோ இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னாலும் இல்லாட்டி அடுத்ததாக போர் நிறுத்தத்துக்கான டிஸ்கஷன் நடந்தாலும் லெபனனில் போர் நிறுத்தம் அறிவிக்கிறது வரைக்கும் நாங்கள் இந்த யுத்தத்தை தொடர போகிறது அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் கூட பேசிட்டேன், லெபனன் கூட பேசிட்டேன், 2 பேருமே 10 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க, சீஸ்ஃபயரை அறிவிச்சிட்டாங்க, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். இந்த அறிவிப்பை கொடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே உலக நாடுகள் எல்லாம் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. லெபனனில் சீஸ்ஃபயரா? அப்படின்னா ஓகே, ஈரான் பிரச்சனை முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஈரான் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் அறிவிப்பாக இருந்துச்சு. எஸ், நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எப்போதுமே திறக்கிறோம், ஓப்பன் பண்ணுறோம், அதுவும் கொமர்ஷியல் வெசல்ஸுக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டை தூக்கி போடுறார். அது என்னென்னா, நாங்கள் வெல்கம் பண்ணுறோம், தேங்க்யூ ஈரான். அதுவும் அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்கார், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லலை. ஸோ ட்ரம்ப் அவர்கள் இது மட்டும் சொல்லலைங்க. அதன் பிறகு அவர் ரொம்ப சீரியஸாக நிறைய அவருடைய மெசேஜை போட்டுக்கிட்டே இருக்கார். அதில் பல விஷயங்கள் உலக நாடுகளுக்கு ஆச்சரியமாகவும் ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஓகே, ஈரான் சொல்லிட்டாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சகஜ நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளும் கொண்டாடிட்டு இருக்காங்க. லெபனனில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 6 வாரம் நடந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சூப்பராக அவங்களுடைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு, எங்களுடைய மிலிட்ரி பிளாக்கேட் அப்படிங்கிறத நாங்கள் நிப்பாட்ட போகிறது கிடையாது. எங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் 100% அடுத்ததாக சைன் டீல் ஆகிற வரைக்கும் ஈரானுக்கான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அந்த பிளாக்கேஜ் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு சொல்கிறார். சார், ஈரானே நிப்பாட்டிட்டாங்க, நீங்கள் நிப்பாட்டாமல் இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் ஈரானுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக அமெரிக்கா இதை செவ்வனே செய்யும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, இதுக்கு பிறகும் ஈரானுக்கு என்ன மாதிரியான ப்ரெஷர் கொடுக்க போகிறீங்க? சீஸ்ஃபயர், அவங்களுடைய enriched uranium, அவங்க ரிசர்ச், நியூக்ளியர் ரிசர்ச் எதுவுமே செய்யக்கூடாது இப்படின்னு சொல்கிற பல விஷயத்த சொல்கிறார். அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஈரான் எங்ககிட்ட ஒத்துக்கொண்டார்கள். என்ன ஒத்துக்கிட்டாங்க? சீஸ்ஃபயர் வந்தது காரணமாக enriched uraniumத்தை எங்கள் கையில் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இனி எப்போதுமே நாங்கள் மூட போகிறது கிடையாதுன்னு சொல்லி எங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சின்ன குழந்தையும் இதை நம்ப போகிறது கிடையாது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாருங்க, அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்குது இந்த மெசேஜ். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி பதிவு பண்ணுறார். என்னையா சொல்கிற? அவன் எப்படி சொல்லுவான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நான் மூடவே மாட்டேன்? அவனை அடிச்சின்னா அவன் மூடத்தான் செய்வான் மறுபடியும். அவனுடைய பொருளாதாரத்தை நீ முடக்கணும் என்று நினைத்தால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு அனைத்து நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் முடக்குவது அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி அவங்க செய்யாமல் இருப்பாங்க? அதை ஏன் ஒரு அதிபராக வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதில் இன்னொரு வியப்பு கூட இருக்குது. நாட்டோ இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. நான் போடா நான் ஆபத்தில் இருந்த போலாம் நீ வரல, அதனால் உன்னுடைய தேவை எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ நாட்டோ வந்தாங்க, அவங்கள நான் விரட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மனுஷன். நாட்டோ இதுக்காக வர வேண்டியதா, இல்லாட்டி அமெரிக்கா கிட்ட வந்து நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பான்னு கேட்டால் கிடையாது. அமெரிக்கா கைப்பிடிச்சு கூப்பிட்டுட்டு வர வேண்டிய அமைப்பு நாட்டோ. ஆனால் அந்த நாட்டோவை மனுஷன் ஒரு ஹேராக கூட மதிக்காமல் இருக்கார்.
இப்போ தான் உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம், யூரோப் நாடுகள், மேற்கத்திய நாடுகளுக்கும் சின்னதாக ஒரு பிரச்சனை. இதில் யார் பெருசு யார் சிறுசு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இங்கே அமெரிக்காவை நம்பி மட்டுமே நாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிக்கலை மேற்கத்திய நாடுகள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாட்டோ நாடுகள், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். அதுலேயும் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்காங்க பாருங்கள், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், யூகேயாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இவங்க இப்போ யூகே, ஃப்ரான்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை எப்படி நம்ம திறக்கணும், அதன் பிறகு என்ன செய்யணும், ஃப்ரீ நேவிகேஷன் அப்படிங்கிறது அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்மிட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த சம்மிட்டில் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னா, ஜெர்மனியுடைய சான்சலர் மெர்ஸ் அவர்கள் வரப்போகிறாங்க. இந்தியாவுக்கும் அழைப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு, வாங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சம்மிட்டில் வந்து பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு அழைப்பு நமக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டு இருந்த போது அப்போ மேற்கத்திய நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே நாம் அமெரிக்காவை நம்பி மட்டுமே இருக்கோம். அமெரிக்காவை எதுக்காக நம்பி இருக்காங்க? இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்களேன், அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தான் கூடுதலாக வாங்கியிருப்பாங்க. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகணும்னா அமெரிக்காவினுடைய க்ளவுட் சர்வீஸ் வழியாக தான் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஸோ அமெரிக்கா அவங்களுடைய க்ளவுட் சர்வீஸை நிப்பாட்டிட்டாங்க, இல்லாட்டி அந்த க்ளவுட் சர்வீஸில் ஏதாவது ஒரு எரர் வந்துருச்சுன்னா யாருடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகாமல் போயிடும்? யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்போ இதை ஒரு சிக்கலாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி யூரோப் நாடுகள். யூரோப் நாடுகள் மட்டும் கிடையாதுங்க, சவுதி அரேபியாலாம் நேற்றே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்காவை நம்பி மட்டுமே நாம் இருக்கோம். அரபுலக நாடுகளுக்குன்னு தனியாக ஆயுதங்களோ, ஆயுதங்களுக்கான ஒரு இருப்பிடமோ, அதை பாதுகாக்கக்கூடிய திறனோ அதிகமாக இல்லாமல் போனதற்கான காரணத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கான ஆயுத சேவைகள், நமக்கான பாதுகாப்பை நம்ம உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அவர்கள், அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் மாற்றி பேசினதுனாலையும், நம்பிக்கை இல்லாமல் பல நாடுகளை எதிர்ப்பு தெரிவித்து பல நாடுகளை சிறுமைப்படுத்தி பல அமைப்புகளை சிறுமைப்படுத்தினாலையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மீதான நம்பிக்கை தேய்ந்து விட்டது. அமெரிக்கா நம்மளை காப்பாற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல நாடுகளுக்கும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அமெரிக்காவே இல்லாமல் மேற்குலக நாடுகள் மட்டுமே இந்த இன்டர்நேஷனல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சம்மிட் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, அப்போ லெபனனுக்கும் இஸ்ரேலுக்கும் சீஸ்ஃபயர் நடந்துருச்சு, இனி எல்லாமே சாதகமாக தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இஸ்ரேலினுடைய அதிபர் நெத்தன்யாஹு அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஹிஸ்புல்லாட்ட நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோமா, எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டால் கிடையாது, ஹிஸ்புல்லாவுக்கும் எங்களுக்கும் இன்னும் நிறைய பெண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுத்தம் முடிவடையலை, ஜஸ்ட் சீஸ்ஃபயர், 10 டேஸ்க்கான சீஸ்ஃபயர் தான். அப்போ ஈரான் கூட அமெரிக்காவை புரிந்துணர்வு ஒப்பந்தம் டீலெல்லாம் சைன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, எங்ககிட்ட இன்னும் நானும் ஈரானும் கம்யூனிகேட் பண்ணி ஏகப்பட்ட டீலை வந்து சைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ரிச்ட் யுரேனியத்தை கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட தாரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இனி மூடவே மாட்டாங்கன்னு சொல்லி ஈரான் சத்தியம் பண்ணதாக சொன்னீங்க, அதெல்லாம் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் இனி ஃபர்தர் டிஸ்கஷனில் இருக்குது அப்படிங்கிறார். சரி, ஈரான்கிட்ட போய் கேட்டால் அதை எப்படி நாங்கள் சொல்லுவோம், எங்களுடைய என்ரிச்ட் யுரேனியம் அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துட்டோம்னா நாங்கள் ஒன்றுமே இல்லாத நாடாக மாறிடுவோமே, அது நாங்கள் சொல்லவே இல்லை, அப்படி ஒரு வாக்குறுதி நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஈரான் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் ஆகணும். நான் ஒரு 10 கிலோ தங்கம் ஒருத்தனுக்கு கொடுக்குறேன்னா 10 கிலோ தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு பொருளையோ இல்லாட்டி பணத்தையோ எனக்கு தந்தால் தானே நான் 10 கிலோ தங்கத்தை எடுத்து கொடுப்பேன். அந்த அளவுக்கு இந்த வாக்குறுதி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் என்ரிச்ட் யுரேனியம் அப்படிங்கிறது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. அதை எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னால் அமெரிக்கா திரும்ப அதே மாதிரியான ஒரு வேல்யூ மிக்கமான ஒரு பொருளை இங்கே திருப்பி கொடுக்கணும்ல. அமெரிக்காவால் ஈரானுக்கு செய்யக்கூடிய வேல்யூ நிறைந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொருளாதார தடைகளை இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது தான். ஈரான் மீது 10-20 வருஷமாக பொருளாதார தடையை ஒன்றன் பின் ஒன்றாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈரான் கூட யாரும் ட்ரேடு நடத்த முடியாது, ஈரான் கூட யாரும் பெருசு ஆயில் ட்ரேட் அப்படிங்கிறது செய்ய முடியாது, ஈரான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஈரானுக்குள்ள பெரிய நிறுவனங்களை தொடங்க முடியாது, ஈரானில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் வெளிநாடுகள் அசட்ஸ் வாங்க முடியாது, ஈரானுடைய கப்பல் கம்பெனி இன்டர்நேஷ்னல் வாட்டர்வேஸில் சும்மா சுதந்திரமாக போக முடியாது, இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நீ நிப்பாட்டிட்டீங்கன்னா அமெரிக்கா சொல்கிறத ஈரான் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேளு, நீ என்ன சொல்றியோ அதை என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த நிலையில் தான் இப்போதும் ட்ரம்ப் அவர்கள் இருந்து வருகிறார். லெபனன் மற்றும் இஸ்ரேலினுடைய சீஸ்ஃபயர் உருவாயிருச்சுன்னு சொன்னேன். நெத்தன்யாஹு அவர்கள் இன்னும் முடிக்காத நிறைய பிஸ்னஸ் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் இன்னும் அடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் அறிவித்ததற்கு பின்பாக 6 முறை சீஸ்ஃபயர் வயலேஷன் அட்டாக் அப்படிங்கிறத இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. ஸோ போர் இப்போதைக்கு ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் 2ஆக பார்க்கப்படுகிறது.
ஒன்று, அமெரிக்காவினுடைய செனட் சபையில் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருச்சு, சற்று முன் தான் தோல்வி அடைந்தது. ஆனால் அந்த தீர்மானத்தை தோல்வியடைய வைப்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய ஒரு குட்டி நாடகமாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கு மேலேயும் அமெரிக்காவால் இதில் சஸ்டெயின் பண்ண முடியாது, அமெரிக்காவுக்கு நிறைய இழப்புகள் வந்துடுச்சு, ஏகப்பட்ட பொருளாதார சிக்கல் வந்துடுச்சு, எனவே அமெரிக்காவுக்கு ஒரு வழி இல்லாமல் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்கிற இந்த நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா இந்த கடல் பக்கமாக நிறைய மைன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டாங்கல்ல ஈரான், நாங்கள் கடலில் கன்னி வெடிகளை தூவ போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பக்கமாக வரக்கூடிய கப்பல் பார்த்து வாங்கப்பா, கன்னி வெடிகளை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கும் ஒரு ட்வீட்டை போடுறார், எஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை சுற்றி இருந்த கன்னி வெடிகளெல்லாம் நாங்கள் தூக்கிட்டோம், ஈரான் தூக்கிட்டாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் அமெரிக்கா. ஆனாலும் அவர் அங்கே ஸ்டிக்கர் ஒட்டுறார், என்னால் தான் ஈரான், என்னுடைய முயற்சியால் தான், என்னுடைய உதவியால் தான், என்னுடைய பணத்தால் தான், என்னுடைய இன்டெலிஜென்ஸால் தான் ஈரான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நான் சொல்லலைன்னா இது எதுவுமே நடக்காது, நான் சொல்லலைன்னா இங்கே ஓரணுவும் அசையாது அப்படிங்கிற லெவலில் தன்னை ஒரு ஜீசஸாகவே, தன்னை ஒரு கடவுளாகவே நினைக்க ஆரம்பித்து விட்டார் ட்ரம்ப் அவர்கள். இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஃபாரம் அப்படிங்கிறது, இல்லாட்டி அந்த சமிட் அப்படிங்கிறது நடக்குமா? அதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த கேள்விக்கு யூகேனுடைய ஸ்டார்மர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சீஸ்ஃபயரோ இல்லாட்டி ஒரு பெர்மனண்ட் சீஸ்ஃபயரோ, யுத்தம் நிற்காது அப்படிங்கிற ஒரு கேரண்டியோ கிடையாது. எனவே இங்கே நாங்கள் நினச்ச மாதிரி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸினுடைய சமிட் அப்படிங்கிறது நடந்தே தீரும். இதில் எங்களுடைய ஒத்த கருத்துடைய நிறைய நாடுகள் இருக்காங்க, இதனால் பாதிப்படைந்த நாடுகள் இருக்காங்க, அவங்களுடைய குரல் என்ன அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அதை செய்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநா சபை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஷிப்பிங் அந்த கம்பெனிஸ் எல்லாம் வச்சு உண்மையிலே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் சோதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். சரி, அப்படின்னா இனிமேல் இஸ்ரேல் லெபனன் மீது அட்டாக்கே நடத்தாதா? ஏன்னா சிரியாவினுடைய தலைவரும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, லெபனனில் நடந்த பிரச்சனை காரணமாக சிரியாவிலும் ஏகப்பட்ட பாதிப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போது லெபனன் மீது இனி இஸ்ரேல் சின்னதாக ஒரு தாக்குதல் நடத்தினா கூட இந்த 2 சீஸ்ஃபயரும் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சீஸ்ஃபயர், இந்த அமைதி, க்ரூட் ஆயிலுடைய விலை கம்மியானது, இது எல்லாம் ஒருத்தவங்க கையில் மட்டும்தாங்க இருக்குது, அவங்க பேர் தான் இஸ்ரேல். இஸ்ரேல் கையில் தான் இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டுமா வேண்டாமா, இந்த உலகத்தில் பொருளாதாரம் அப்படிங்கிறது இனிமேல் முன்னேற வேண்டுமா இல்லாட்டி அப்படியே முடங்க வேண்டுமா அப்படிங்கிறதெல்லாம் இஸ்ரேல் தீர்மானிக்க போகிறார்கள். இவ்வளோ நாள் ஈரானை சுற்றி இருந்த யுத்தம் அப்படியே கன்வெர்ட் ஆகி இப்போ லெபனனை சுற்றி இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணுறது லெபனனை தான். லெபனனில் ஒரு பிரச்சனை என்றால் ஈரான் மறுபடியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடுவாங்க. லெபனனில் ஒரு பிரச்சனை என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும் மீண்டும் அடித்து கொள்வார்கள். லெபனனில் ஒரு பிரச்சனை என்றால் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிரும். ஸோ இதை மறுபடியும் உறுதிப்படுத்துவதற்காக பல அரபுலக நாடுகள், இஸ்லாம் நாடுகள் ஒன்றிணைய போகிறார்கள். அதுலேயும் குறிப்பாக ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது, ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மட்டும். துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, எகிப்து, இந்த 4 நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மட்டும் ஒரு மீட்டிங்கை போட போகிறாங்க. அதன் பிறகு பல அரபுலக நாடுகள் அவங்கவுங்க மீட்டிங் எல்லாம் போட்டு இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் செய்த பிறகு அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த அறிவிப்புகளாக வெளியிட வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காவுக்கு பாதகமாக இஸ்ரேல் எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் ப்ரோஹிபிட்டட், லெபனன் மீது குண்டுகள் போடுவதற்கு நாங்கள் இஸ்ரேலை தடைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த சம்பவமாக இருந்தாலும் இஸ்ரேல் இந்த 2 தினங்கள் என்ன செய்ய போகிறாங்க, ஏன்னா அடுத்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இவங்க 2 பேருமே சைலண்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இப்போதைக்கு போர் அப்படிங்கிறது முடிவு பெறும் தருவாயில் நிற்கிறது, அதுதான் நம்மளால் சொல்ல முடியும். முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, இனி வரும் அப்படின்னும் சொல்ல முடியாது. எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸையும் பார்க்கும்போது ஓகே, ஓரளவுக்கு இது க்ளோஸ் ஆயிடுச்சு, இனி பெருசாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதை மீறி வெடிக்க வைத்தால் அது யாருடைய ஒரு சம்பவமாக இருக்கும் என்றால் அது இஸ்ரேலுடைய சம்பவமாக தான் இருக்கும். இஸ்ரேல் சம்பவக்காரனாக மாறுவார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.